நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே. எல்லாரும் பாடுவோம். நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. கடந்திட்ட நாட்களில் உம் கரமே என்னை கிருபையால் நடத்தியதே. கலக்கங்கள் நெருக்கங்கள் சூழ்ந்திட்ட போதும் கர்த்தாவே சுமந்திட்டீரே. களிப்புடன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் என்றும் கர்த்தாவும் அன்பினையே. களிப்புடன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் என்றும் கர்த்தாவும் அன்பினையே. நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே. நன்றி சேர்ந்து பாடலாமே. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்று. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி. அழைத்த போது உருக்கமாயிறங்கினீரே. சுகவாழ்வு என்னில் துளிர்விட்டது, புது வழி திறந்திட்டீரே. ஆயிரம் நாவினால் பாடினாலும் உம் அன்பிற்கு ஈடாகாது. சொல்லுங்க. உம் அன்பிற்கு நன்றியால் பாடிவிடுவேன் நாள்தோறும். அல்லேலூயா. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி. ஹல்லேலூயா. என் வாயை நிறைத்திட்டீரே என்றென்று பாடிடுவே. அவர் செய்த நன்மைகள் ஜீவிய நாளெல்லாம் நின் பாதம் வந்திடுவே. ஆமென். நின் பாதம் நன்றியால் ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நல்லவர் ஆமென். நல்லவர் கர்த்தரின் 7 கண்களும் என்னை சந்தோஷமாய் பார்க்கின்றது. அற்பமான என்னை அற்புதமாகவே நடத்தி சென்றிடுமே. கர்த்தரின் 7 கண்களும் என்னை சந்தோஷமாய் பார்க்கின்றது. அற்பமான என்னை அற்புதமாகவே நடத்தி சென்றிடுமே. இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி செல்லுவீர் கர்த்தாவே, உம்மை துதிப்பே.
இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி செல்லுவி கர்த்தாவே உம்மை துதிப்பே. நன்றியால் நன்றியால் பாடிடுவே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஓ நன்றியால் பாடிடுவே. ஓ நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும். மறுபடியும் கர்த்தரின் 7 கண்களும் என்னை சந்தோஷமாய் பார்க்கின்றது. அற்பமான என்னை அற்புதமாகவே நடத்தி சென்றிடுமே. மறுபடியும் கர்த்தரின் 7 கண்களும் என்னை சந்தோஷமாய் பார்க்கின்றது. அற்பமான என்னை அற்புதமாகவே நடத்தி சென்றிடுமே. இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி செல்லுவீர் கர்த்தாவே உம்மை துதிப்பே. இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி செல்லுவீர் கர்த்தாவே உம்மை துதிப்பே. நன்றியால் பாடிடுவே. நல்ல உற்சாகமாய் நாள்தோறும் பாடிடுவே. எப்ப ஏத்துங்க. நன்றியால் பாடிடுவே. நல்ல கைகளை தட்டி உங்க கை தட்ட சத்தம் கேட்கணும். நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. ஹல்லேலூயா. நல்லவர் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. இன்னொரு கர்த்தரின் 7 கண்களும் என்னை சந்தோஷமாய் பார்க்கின்றது. நல்ல வாயை திறந்து கர்த்தரின் 7 கண்களும் என்னை சந்தோஷமாய் பார்க்கின்றது. அற்பமான என்னை அற்புதமாகவே நடத்தி சென்றிடுமே. அற்பமான என்னை அற்புதமாகவே நடத்தி சென்றிடுமே. இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி செல்லுவீர் கர்த்தாவே உம்மை துதிப்பே. சொல்லுங்க சொல்லுங்க. இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி செல்லுவீர் கர்த்தாவே உம்மை துதிப்பே. நன்றியால் பாடிடுவே. நல்ல கையில உற்சாகமா தட்டி பாடிடுவே. பாடிடுவே. சகபதர பாபா. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும். பால்கனியில் இருக்கிறவங்க பாடுறீங்களா? கீழே நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும். அப்படியே நிறுத்துங்க. தோத்திரம். இன்னொரு முறை அந்த கடைசி அந்த வாக்குத்தத்த வரியை மட்டும் நம்ம பாட போறோம். நல்ல சத்தமா கை தட்டி கை வலிக்க தட்டுங்க. தோத்திரம். பார்ஷாலிட்டியா தட்டாதீங்க, பாரம்பரியமா தட்டாதீங்க. சோத்திரம். ஏதோ ஒன்று பாடணும், பாடக்கூடாது. நல்ல சத்தமா ஒரு விசையாக சோத்திரிக்கிறோம். டக்குன்னு அதே இடத்துல இருந்து ஆரம்பிங்க. ஆமென். நன்றியால் பாடிடுவே. நாள்தோறும் பாடிடுவே. நன்றியால் நல்ல கையை தட்டி நாள்தோறும் பாடிடுவே. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. ஓ நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும். கர்த்தரின் 7 கண்களும் என்னை சந்தோஷமாய் பார்க்கின்றது. சொல்லுங்க. கர்த்தரின் 7 கண்களும் என்னை சந்தோஷமாய் பார்க்கின்றது. அற்பமான என்னை அற்புதமாகவே நடத்தி சென்றிடுமே. அற்பமான என்னை அற்புதமாக நடத்தி சென்றிடுமே. இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி செல்லுவி கர்த்தாவே உம்மை துதிப்பே.
இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி செல்லுவின் கர்த்தாவே. இன்னொரு முறை, கர்த்தரின் 7 கண்களும் என்னை சந்தோஷமாய் பார்க்கின்றது. பிரதர் சொல்லுங்க, கர்த்தரின் 7 கண்களும் என்னை சந்தோஷமாய் பார்க்கின்றது. அற்பமான என்னை அற்புதமாகவே நடத்தி சென்றிடுமே. அற்பமான என்னை அற்புதமாகவே நடத்தி சென்றிடுமே. இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி செல்லுவி கர்த்தாவே உம்மை துதிப்பேன். இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி செல்லுவி கர்த்தாவே. இன்னொரு முறை, கர்த்தரின் 7 கண்களும் என்னை சந்தோஷமாய் பார்க்கின்றது. அல்லவாயை திறந்து, கர்த்தரின் 7 கண்களும் என்னை சந்தோஷமாய் பார்க்கின்றது. அற்பமான என்னை அற்புதமாகவே நடத்தி சென்றிடுமே. அற்பமான என்னை அற்புதமாகவே நடத்தி சென்றிடுமே. இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி செல்லுவின் கர்த்தாவே உம்மை துதிப்பேன். ஓ, இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி கர்த்தாவே உம்மை துதிப்பேன். நன்றியால் பாடுவேன், நன்றியால் பாடிடுவேன், நாள்தோறும் பாடிடுவேன். க்ளோரி, நன்றியால் பாடிடுவேன். நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன். ஹல்லேலூயா. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் நன்றியால் பாடுவேன், நன்றியால் பாடிடுவேன், நாள்தோறும் பாடிடுவேன். நன்றியால் க்ளோரி பாடிடுவேன். நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன். ஓ, நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும், நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி நன்றியால் பாடிடுவேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம், அதனுடைய 10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. இந்த செருபாபேல் என்னும் யூத தலைவன், செருபாபேல் யார்னா அவன் யூத தலைவன் என்று பைபிள் சொல்லுகிறது. செருபாபேல் யார்னா அவன் யூத தலைவன். நீங்கள் அதை குறித்து ஆகாய் 1:1 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவன். சும்மா 4 பேர்ல ஒரு ஆள் கிடையாது, எல்லாரும் லீட் பண்ணி நடத்துறான். ஜெபம் பண்ணுங்க, நம்ம கர்த்தருடைய காரியங்களை போகணும், நம்ம அப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னு ஜனங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு தலைவனை போல அவன் செயல்பட்டான். சர்ச்சில் நிறைய தலைவர்கள் இல்லை பாருங்க. இவங்க தலைவர் என்னன்னா, கூப்பிட்டா வரமாட்டாங்க தான், கூப்பிட்டா போயா உன் வேலையை பார்த்துட்டு போயான்னு சொல்லுவாங்க தான். ஆனால் அதையும் டேக்கல் பண்ணி நடத்திட்டு போனோம். அவங்க தான் தலைவர். ஆமென்னு சொல்லுங்க. நான் கூப்பிட்டேன், அவன் இப்படி சொல்லிட்டான் அப்படின்னா அவங்களாம் ஆண்டவரோட கையில் பயன்பட முடியாது. மதிப்பு, மரியாதை, கௌரவம், உங்களை ரொம்ப ஹானஸ்டாக நடத்துறேன்னா இங்கே ஊழியத்தில் வர முடியாது. சோத்திரம். அப்படி பாஸ்டராகவும் இருக்க முடியாது. சும்மா வெளியே தான் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டே அப்படி நிற்போம். ஆனால் எங்கெங்கே திட்டு வாங்கணும், எங்கெங்கே அற்பமாக என்ன போட்டோம்னு எங்களுக்கும் இயேசுநாதருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதெல்லாம் தொடச்சி எரித்துட்டு சந்தோஷமாக கர்த்தருக்குள்ளே ஊழியம் செய்கிறோம். அல்லேலூயா. அப்போ அவன் சாதாரணமான ஆள் இல்லை, ஒரு தலைவனை போல அவன் செயல்பட்டு நடத்தலாம். அதனால தான் கர்த்தருடைய கண்கள் அவனை பார்த்ததுன்னு நான் சொல்கிறேன். சோத்திரிக்கணும். ஒரு தலைவனாக நீங்கள் இருக்கணும், 4 பேருக்கு உதாரணமாக நீங்கள் இருக்கணும், 4 பேரை நடத்துகிற ஆளாக நீங்கள் இந்த புதிய ஆண்டில் மாறணும்.
ஏதோ கும்பலில் தோத்தரிக்கிற கோவிந்தா போட்டு போகிறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கும்பலில் ஒரு ஆளாக நீங்கள் இருக்காம நீங்கள் 4 பேரை நடத்துகிற ஒரு தலைவனாக மாறணும். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செருபாபேல் யாருன்னா, செருபாபேல் இயேசுவின் வம்ச வரலாறில் வருகிற ஒருவர். அவர் ஸ்தோத்திரம். அவர் யூதா கோத்திரத்தில் பிறந்தவர். அவர் செருபாபேல் என்கிறவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறில் அவருடைய பெயர் வருது. அது கொஞ்சம் மாற்றி வருது. ஸ்தோத்திரிக்கிறோம். யாராவது மத்தேயு 1:12 பாருங்க. அதில் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எக்கோனியா சலத்தியேலை பெற்றான். இதுதான் நம்ம பழைய ஏற்பாட்டில் செயத்தியல்னு வரும். இங்கே அதை சலத்தியல். ஒருவேளை எபிரேய மொழிக்கும் கிரேக்க மொழிக்கும் அந்த ப்ரொனன்சியேஷன் மாறுதான்னு தெரில. அதில் செலத்தியல் வரும், இது சலத்தியல்னு வருது. இங்கே செருபாபேல் எப்படி வருது பாருங்க, சொரோபாபேல் அப்படின்னு வருது இல்லையா? செருபாபேல் என்றதுக்கு தான் இங்கே என்ன வருதுங்க, சோ அப்படின்னு தொடங்குது. அங்கே செருபாபேலை தான் இப்படி இங்கே சொல்லப்படுது. அவன் செருபாபேலை பெற்றான். இயேசுவின் வம்ச வரலாறுல அவனுடைய பெயர் இடம் பெறுகிறது. சோத்திரிக்கிறோம். நாமளும் சோத்திரிக்கிறோம், கர்த்தருடைய வம்சத்தோடு இணைக்கப்படணும். அல்லேலூயா. நான் எங்கள் அப்பா மாதிரி, எங்கள் அம்மா மாதிரி, எங்கள் தாத்தா மாதிரின்றதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரக்கூடாது. நான் இயேசுவை போலன்னு மாறணும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிலர் சொல்லுவாங்க, அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறான், அவங்க தாத்தா புத்தி தான் அவனுக்கு, அவங்க ஆயா மாதிரியே அது பேசுது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது வம்ச வழியில் வர புத்தியும் சுபாவமும் ரட்சிக்கப்பட்ட பிறகு வரக்கூடாது. இயேசுவை போல அந்த வம்சத்தில் இணைக்கப்படணும். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவருடைய கண்கள் அவன் மேலே சோத்திருக்கிறேன் இருந்தது என்பதற்கு நான் அதை சொல்லுகிறேன். இந்த செருபாபேலை நம்ம சொல்லணும்னா, இவர் ஒரு சாதாரணமான ஆள் இல்லை. இவர் ஒரு ராஜ வம்சத்தில் பிறந்தவர். செருபாபேல் ராஜ வம்சத்தில் அவர் வரார். நீங்கள் மத்தேயு 1:13 பார்த்தீங்கன்னா, அந்த செருபாபேல் அபியூதை பெற்றான் என்றும், அபியூ எலியாக்கீமை பெற்றான் என்றும், எலியாக்கீம் ஆசோரை பெற்றான் என்றும். இவங்கள இந்த ராஜாக்கள் சோத்தரிக்கிறோம். எலியாக்கீம்னா ராஜாவாக இருந்தவர்கள் சோத்தரிக்கிறோம். அவ பாருங்க, அந்த ராஜ வம்சத்தில் அவன் வந்தாலும் அந்த ராஜரீக போஸ்டில் அவன் இருக்கணும்னு விரும்பலை. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணுன்றதுல தான் அவன் ரொம்ப கருத்தாக இருந்தான். தனக்குள்ளே நான் சாதாரணமான ஆள் கிடையாது, நான் ராஜ வம்சத்தில் பிறந்தவன்ற பெருமையோக அகந்தையோடு இல்லாமல் எப்படியாவது இடிந்து போன கர்த்தருடைய ஆலயம், இடிந்து போன அலங்கங்கம் இடிப்பித்து கட்டணும்னு சொல்லி சோத்தரிக்கிறோம். அவன் அதுக்குத்தான் தன்னை ஒரு வேலையாளை போல தாழ்த்தினனை ஒழிய தன்னுடைய குடும்ப பெருமையை அவன் கர்த்தருக்கு முன்னாடி பேசலை. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செருபாபேல் சோத்திரிக்கிறோம் பாபிலோனில் அவன் இருந்தபோது பாபிலோன் அவனுக்கு வேற ஒரு பெயரை கொடுத்தது. சேத் பாத்சார் என்கிற ஒரு பெயரை, அந்த ஊர் பெயரை அவனுக்கு வச்சாங்க. சோத்திரிக்கிறோம். அதை குறித்து நீங்கள் எஸ்றா 1:8 எஸ்றா 1:11 அவன் பாபிலோனில் இருந்தபோது செருபாபேல் என்று சொல்லப்படுகிற ஒருவனுக்கு சேத் பாத்சார், பாருங்க இந்த நேபுகாத் நேச்சார் அப்படி அந்த ஸ்லாங் வருது பாருங்க, நேச்சார் அப்படின்னு வருது இல்லை? அதுபோல் அவருக்கு சேத் பாத்சார் அப்படின்னு ஒரு பேர். அவர் பாருங்க 8 பாருங்க, எஸ்றா 1:8, யூதாவின் அதிபதியாகிய சேத் பாத்சாரிடத்திலே எண்ணி கொடுத்தான்னு ஒரு வரும். அப்புறம் 11 பாருங்க, சேத் பாத்சார் சிறையிருப்பினின்று விடுதலை பெற்றவர்கள் பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு போகையில் என்ற வார்த்தையை நீங்கள் வர்றதை நீங்கள் பாருங்க. சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அவன் பேரையே அங்கே மாத்துறாங்க. சோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்படும். உதாரணமாக அந்த பாபிலோன் தேசத்தில் அடிமையாக இருந்தவனில் தானியேல் ஒருத்தவன் தான். இந்த தானியேல்னு சொன்னாலே தேவன் என் நியாயாதிபதினு பொருள். சோத்திரம். ஆனால் அந்த தானியேல் கூட பெல் சேத்சார் அப்படின்னு ஒரு பேரை தானியேல் கூட வச்சாங்க. அந்த பேர் பைபிளில் சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 6 முறை அந்த பேர் வருது. ஆனால் 75 முறை தானியேல் என்ற பேர் தான் வருது. அந்த பேரில் கூட தானியேல் ஜெயித்தான். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. தானியேல்னு சொன்னால் சோத்திரிக்கிறோம், என் தேவன் என் நியாயாதிபதினு அர்த்தம். ஆனால் பெல்சேசார் அப்படின்னு சொன்னால் பேல் தெய்வம் என்னை காப்பாற்றும் அப்படின்னு அந்த ஊருடைய அர்த்தம். ஆனாலும்
75 முறை தானியேல் பேர் தான் வந்ததே ஒழிய அந்த பெல்சாஷார் என்கிற பெயர் ஒரு 5 முறை 6 முறை தான் வருது. சோத்திரம். பேர் மாத்தினாலும் அவன் ஜீவியை மாறாமல் அவன் காத்துக்கிட்டாமேன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி தான் அந்த ஊரில் சோத்திரிக்கிறோம் அந்த செருபாபேல் இருந்தாலும் அங்கே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சோத்திரிக்கிறோம் அந்த ஊர் பேரை வச்சாலும் சேத் பாத்சார் என்ற பேரை வச்சாலும் அந்த பேரில் இருக்கிற சோத்திரிக்கிறோம் விக்கிரகம் அவனுக்குள்ள வராதபடி அவன் தேவ பிள்ளையாவே அந்த ஊரில் இருந்தான். கைதட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் உங்களை மாற்ற முயற்சி பண்ணுவாங்க. சோத்திரம். நிறைய பேர் உங்களுடைய ஜீவியத்தை மாற்ற முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் தேவ பிள்ளை, யார் நடுவில் நின்னாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் ஆவிக்குரியவர்களாகவே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் சும்மா ஒரு உதாரணத்துக்காக, ஒரு முகவுரைக்காக இந்த செருபாபேலை குறித்து நான் உங்களுக்கு சில இது சொல்கிறேன். இப்போ என்னுடைய செய்தி என்னன்னு சொன்னால், இப்போ செருபாபேல் பாபிலோன் தேசத்தில் சோத்திரிக்கிறோம் அவன் தோத்திரம் அடிமையாக இருந்து 70 ஆண்டுகள் கழித்து சோதரிக்கிறோம் பாபிலோன் தேசத்திலிருந்து எருசலேமுக்கு வர்றாங்க. இப்போ நான் பார்க்குறேன் இவங்க எப்போது பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு பிரயாணம் தொடங்கினாங்க, எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு நான் பார்த்தா எஸ்ரா 7:9 பாருங்க. எப்போ வந்தாங்கன்னா 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே அவன் பாபிலோனில் இருந்து பிரயாணமாய் புறப்பட்டு, எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்கள், 1ஆம் மாதம் 1ஆம் தேதியில் அவன் பாபிலோனில் இருந்து பிரயாணப்பட்டு புறப்பட்டான். அப்ப இதுல பாருங்க, இப்போ யூத கேலண்டர் எப்படி வேணாலும் இருக்கட்டும், இப்போ நம்ம கேலண்டரில் வருவோம். 1 மாதம் நமக்கு என்னங்க? ஜனவரி. ஒருவேளை இன்னைக்கு 1ஆம் தேதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இது முதல் ஞாயிற்றுக்கிழமை, 1ஆம் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ அவர் எப்போ வர்றாருன்னா 1ஆம் மாதம், வருஷத்தின் 1ஆம் மாதத்தில் 1ஆம் தேதியில் எதை விட்டுட்டு வராருங்க? இனி எனக்கு பாபிலோன் வேண்டாம் அப்படின்னு பாபிலோனை விட்டு அப்படி புறப்பட்டு வந்தவர்களில் செருபாபேலு ஒருவன். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நாமும் இன்றைக்கு இந்த 2025 ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்திருக்கிறோம். முதல் ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிறோம். வருஷத்தினுடைய முதல் மாதம். ஒரு சோத்திரிக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் இது. செருபாபேலின் மேல் ஆண்டவருடைய கண் ஏன் வைக்கப்பட்டிருந்தது? ஏன் செருபாபேல் ஆண்டவர் சந்தோஷமாக பார்த்தார்னு சொன்னால், அவன் பாபிலோனிலே இருந்து கொண்டிருந்தா அவன் மேலே கர்த்தருடைய கண் சந்தோஷமாக இருக்காது. அவன் பாபிலோனை விட்டு எருசலேமுக்கு, ஆமென்னு சொல்லுங்க, அல்லேலூயா. பாபிலோன் என்பது குழப்பம், எருசலேம் என்பது சமாதானம். எல்லாம் சொல்லுங்க, குழப்பத்தில் இருந்து சமாதானத்துக்குள் வந்தான். அல்லேலூயா. எஸ்ரா 7:9 பாருங்க, ஸ்கிப் பண்ணி போடுவாங்க பாருங்க. 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாய் புறப்பட்டு எருசலேமுக்கு வந்தான். சோத்திரிக்கிறோம், ஆமென்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அதாவது பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சாரால் சிறை பிடிக்கப்பட்டு பாபிலோனில் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது பாபிலோனை விட்டு வெளியே வர கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு இரக்கம் பாராட்டுறார். இவங்க ஏன் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்கன்னா, தேவ ஜனம் ஆண்டவரை ஒழுங்காக தேடலை, ஜெபிக்கலை, வேதம் வாசிக்கலை, கர்த்தர் கொடுத்த அனுபவங்களை அலட்சியம் பண்ணாங்க. அதனால நேபுகாத் நேச்சார் சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது கர்த்தர் சைலண்டாக இருந்துட்டார். ஆண்டவர் நினச்சா காப்பாற்ற முடியுமா? முடியாதா? சில நேரம் உங்க வழி தாறுமாறாகும் பொழுது, சத்துருக்கள் வந்து உங்க மேல ஓவர் கம் பண்ணும் பொழுது கர்த்தர் எதுவுமே பேசாம சைலண்டா இருந்துருவார். காரணம், உங்களுக்கு என்னுடைய எருசலேமில் வச்சு நான் பத்திரமா பாதுகாக்கிறேன், ஆனால் என் பிள்ளைகளுக்கு என் அருமை என்ன செய்யல தெரியல. நான் எவ்வளோ அன்பாக இருக்கிறேன், எவ்வளோ நடத்துகிறேன், எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறேன்னு என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியாமல் அவர்கள் அந்நிய காரியங்களிலே போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதை சிறைப்பட்டுட்டு போகிறாங்க. 70 வருஷம் அங்கே போட்டு அல்லோலகப்படுறாங்க. சங்கீதம் 137:1 சொல்லுது, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து என்ன செய்தோம்? எருசலேமை நினைச்சு
ஐயோ அங்கே ஆசாரியர் இருந்தாங்களே, நல்ல பாட்டு இருந்துச்சு, ஆராதனை இருந்துச்சு, ஆறுதல் இருந்துச்சு, அரவணைப்பு இருந்தது, கர்த்தர் பேசுவார். ஆனால் இங்கே பாபிலோனுக்கு வந்து ஒன்றும் நமக்கு இல்லையே. ஜபத்தை விட்டுட்டோமே, சான்ஸை விட்டுட்டோமே, ஆராதனையை விட்டுட்டோமே, வேத வாசிப்பை விட்டுட்டோமே, கர்த்தர் நமக்கு நல்ல நல்ல சோதர பிரசங்கங்கள், ஊழியர்கள், கர்த்தருடைய பீடம், அவருடைய சமூகம்லாம் இருந்துச்சு, அலட்சியம் பண்ணிட்டோமே. இப்போ நம்மளால சோத்திரிக்கிறோம், எருசலேமுக்கு போக முடியாமல் இப்படி சிறைப்பட்டு கிடக்கிறோமே, ஆண்டவரே எங்களை மன்னியும்னு சொல்லி அங்கே அழுது ஜெபம் பண்ணியிருப்பாங்க போல. அப்போ ஆண்டவர் அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வர சித்தமானார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதில் இருந்தவன் தான் சோத்திரிக்கிறோம் இந்த செருபாபேல் என்கிறவன். நான் சொல்லுகிறேன், அவர்கள் குழப்பமும் தாறுமாறும் உலகமுமான அந்த பாபிலோன்ல இருந்தாங்க. அந்த குழப்பத்துக்கு அடையாளமான, தாறுமாறுக்கு அடையாளமான பாபிலோனில் இருந்து கர்த்தர் சமாதானத்தின் நகரமாகிய எருசலேமுக்கு கர்த்தர் கொண்டு வர்றார். அல்லேலூயா. குழப்பமில்லாத வாழ்க்கையே இல்லை. சோத்திரிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனை இல்லாத மக்கள் இந்த உலகத்தில் இல்லை. மனித வாழ்வு குழப்பம் நிறைந்தது. குடும்ப வாழ்க்கையில் குழப்பம், வேலையில் குழப்பம், நாட்டில் குழப்பம், சில நேரம் சபையில் குழப்பம், என்ன பண்ணுறதுனே தெரில. அதெல்லாம் பாபிலோன்க. சோத்திரம். ஒருவேளை கடந்த காலங்கள் அப்படி இருந்திருக்கலாம். இப்போ கர்த்தர் சொல்கிறார், அந்த பாபிலோனில் இருக்காத, அதை விட்டு என்ன செய்ய, வெளியே வந்துரு. ஆமென். இந்த புதிய ஆண்டில் ஒரு தீர்மானம் எடுங்க. பாபிலோன் என்ன, அந்த உலகம், உலகத்தின் நட்பு, உலகத்தின் ஆசாபாசம், உலகத்தின் காரியம், அதிலே இருந்தால் கர்த்தருடைய கண்ணு உன்னை பார்க்க முடியாது. பிரதர் சிஸ்டர், கர்த்தருடைய கண்ணு உன்னை சந்தோஷமாய் பார்க்க வேண்டுமானால், உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்ய வேண்டுமானால், செருபாபேலை போல பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு வர வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆராதனை நல்ல ஒரு சான்ஸ் பாருங்க. முதல் மாதம் முதல் தேதியில அவன் பாபிலோனை விட்டு எருசலேமுக்கு பிரயாணப்பட்டது போல, இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே அந்த தீர்மானத்தை நம்ம எடுத்துருவோம். சார், நான் எழுத்தின்படியும் பேசுகிறேன், ஆவிக்குறி ரீதியின்படி பேசுகிறேன். சும்மா செய்தியை கண்ணாமனான்னு கேட்டு நீங்கள் மாட்டுன்னு இந்த தோத்திரம் ஒரு மணி நேரமோ 3/4 மணி நேரமோ பேசுவார்ல, பேசிட்டு போயினே இருப்போம். நீ போனன்னா கர்த்தருக்கு நீ கணக்கு கொடுக்கணும். சோத்திரிக்கணும். ஆண்டவரே, இந்த மாதிரி பேசுனீங்களே, முதல் மாதம் முதல் தேதியில் செருபாபேல் வந்த மாதிரி நான் என்ன செஞ்சிடறேன், உங்கள் சமூகத்துக்கு நான் வரேன், ஜெபத்துக்கு வந்துடுறேன், ஊழியம் செய்ய வரேன், கர்த்தருடைய காரியங்களை செய்ய நான் என்ன செய்கிறேன், வரேன் அப்படின்னு இந்த நாட்களை தீர்மானம் எடுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், பாபிலோனின் வாழ்க்கை வேண்டாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சங்கீதம் 128:5 சொல்லுது, கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆஸ்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை என்ன செய்வாய். அதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிற வார்த்தை. பிரதர் சிஸ்டர், நீங்கள் பாபிலோனில் வாழ்கிற ஆளாக இல்லை. உங்கள் வாழ்வு எதுவாக இருக்கணும், எருசலேமின் வாழ்வாக இருக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண வேண்டும், என் குடும்பம் எருசலேமின் வாழ்வை காண வேண்டும். அல்லேலூயா. அந்த எருசலேம்னா சமாதானத்தின் நகரம்னு அர்த்தம். ஆமென். ஒரு ஊழியர் சொன்னார், சமாதானம் என்ற வார்த்தைக்குள்ள 3 காரியம் அடங்கியிருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். முதல்ல அமைதி, அப்படியே ஒரு அமைதி, பதட்டம், சோத்தரிக்கிறோம், என்ன தெரியலையே அப்படின்னு ஒரு அளவாயிர மனசு இல்லை. சமாதானம்னா அங்கே என்ன இருக்குங்க, ஒரு அமைதி. 2வது மனப்போராட்டங்களில் ஜெயம். மனம் போராடிட்டு இருக்காது, அந்த மன அமைதியாக அந்த மன போராட்டங்களில் அவங்களுக்கு ஜெயம் பெற்றவங்க. 3வது மாம்ச இச்சைகளில் விடுதலை. இந்த 3ஐயும் உள்ளடக்கினதான் சமாதானம் அப்படின்னு ஒருத்தர் விளக்கம் கொடுக்குறார். சோத்தரிக்கிறோம், அமைதி, மனப்போராட்டங்களில் ஜெயம், மாம்ச இச்சையில் விடுதலை. இந்த மாதிரி உள்ள ஆட்கள் அவங்க சமாதானமாக இருப்பாங்க. இதுதான் எருசலேமின் வாழ்வு. கர்த்தர் தான் அதை கொடுக்க முடியும் அப்படின்னு. ஆதியாகமம் 49:10 சொல்லுது, அவர் சமாதான கர்த்தர்னு சொல்லப்படுறார். சமாதானத்தின் கர்த்தர் வருமளவும் அப்படின்ற வசனம் சொல்லுது. யோபு 34:30 சொல்லுது, அவர் சமாதானத்தை அருளினால் யார் அதை களங்கம் பண்ணுவான். கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கொடுத்துட்டா அந்த சமாதானத்தை ஒருவன் உன்னிலிருந்து என்ன செய்ய முடியாது, எடுக்கவே
முடியாது. சங்கீதம் 29:11 பாருங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அப்ப எருசலேம்னா என்னதுங்க? சமாதானம். ஆமென்னு சொல்லுங்க. அடுத்து சொல்கிறேன், எருசலேம் தேவனுடைய நகரம். அங்க வந்துடணும். அதான் எருசலேமை குறித்து நான் விளக்கம் கொடுத்துட்டே இருக்கிறேன். எருசலேம் என்பது தேவனுடைய நகரம். மத்தேயு 5:35 சொல்லுது, எருசலேம் அது மகாராஜாவின் நகரம். அந்த இடத்துக்கு நீ வந்துடணும் பிரதர் சிஸ்டர். பாபிலோன் அல்ல தேவனுடைய நகரம், எருசலேம் தேவனுடைய நகரம். அது மகாராஜாவின் நகரம். அல்லேலூயா. கர்த்தர் அங்கே பிரகாசிக்கிறார். சோத்திருக்கிறோம். அந்த எருசலேம் எப்படிப்பட்டது? சகரியா 8:3 சொல்லுது, எருசலேம் நடுவே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். எருசலேம் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். வேற எங்கேயும் வாசம் பண்ண முடியாது. இந்த எருசலேம் என்கிற அந்த அனுபவத்துக்கு வந்துட்டதான் கர்த்தர் உங்க வீட்டில் வாசம் பண்ணுவார், உங்க இருதயத்தில் வாசம் பண்ணுவார். கர்த்தர் வாசம் பண்ணணும்னு நீங்க விரும்புறீங்களா? இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணணும், எங்க நடுவில் அவர் வாசம் பண்ணணும். அல்லேலூயா. நீ எருசலேமை விட்டு வெளியே போனா தேவனுடைய அந்த பிரசன்னம், தேவனுடைய பாதுகாப்பை நீங்க உணர முடியாது பிரதர். எருசலேமுக்கு கர்த்தர் வாசம் பண்றாரு. அருமையானவர்களே, இந்த எருசலேம் எப்படிப்பட்டது? ஏசாயா 33:24 பாருங்க. வியாதி பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் என்ன செய்வதில்லை. எருசலேமுக்குள்ள இருந்துட்டா எனக்கு ஒரே பலவீனம், வியாதி, மாத்திரை, மருந்து, இதிலே உழப்பிட்டு இருக்க மாட்டாங்களாம். வியாதி பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அதிலே வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டே இருக்கும். சத்தியம் புரிஞ்சவன் கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுதான் எருசலேமின் ஆசீர்வாதம். அப்படி கொஞ்சம் நீங்கள் அப்படி ஸ்ட்ரக் ஆனால் கூட, கொஞ்சம் அப்படி ஸ்லிப் ஆனால் கூட கர்த்தர் மன்னிச்சு உங்களை அப்படி கரெக்ட் பண்ணி நடத்திக்கிட்டே இருப்பார். அதான் எருசலேமின் வாழ்வு. வியாதி பட்டிருக்கிறேன்னு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இந்த எருசலேம் எப்படிப்பட்டதுங்க? ஏசாயா 65:18 சொல்லுது, இதோ எருசலேமை கலிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன்றார். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஆட்களை ஆண்டவர் கலிகூற பண்ணுகிறாரு, அவர்களுக்குள்ள மகிழ்ச்சியை சிருஷ்டிக்கிறார். டு மேக், டு கிரியேட் த ஜாய். சந்தோஷமே இல்லாட்டாலும் உங்களுக்குள்ள சிருஷ்டிப்பார். கலிகூறுதலையும் மகிழ்ச்சி உங்களுக்குள்ள உண்டாக்குவார். நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லையே பாஸ்டர், எல்லாம் காலியாக கிடக்குது, ஒன்றுமே என் கையில் இல்லை, நான் எப்படி பாஸ்டர் சந்தோஷமாக இருக்க முடியும்? பிரதர் சிஸ்டர், அவர் சந்தோஷம் கொடுக்கிறவர் மட்டுமில்லை, சந்தோஷத்தையே உனக்குள்ள சிருஷ்டிக்கிறவராக இருக்கிறார். அதுக்கு காரணம் நீ எங்க இருக்கணும்? எருசலேமுக்குள்ள இருக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. அந்த எருசலேமுக்குள்ள இருக்கும்போது ஏசாயா 65:19 சொல்லுது, என்ன சொல்லுது? நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் நான் என்ன செய்வேன்? மகிழ்ச்சியா இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி என்ன செய்யப்படாது. பா, என்னங்க இது, இவ்வளோ பிளஸ்ஸிங் பாருங்க. எருசலேம்னு நீங்க சாதாரணமா சொல்றீங்க, அதுல கூக்குரல் இல்லை, அதில் அழுகையின் சத்தம் இல்லை, அதில் வியாதி இல்லை, அதில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். அது தேவனுடைய நகரம். அல்லேலூயா. கர்த்தர் அதன் நடுவில் வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேருக்கு இந்த எருசலேம் தேவை? நல்ல கைதட்டி ஆண்டவரே இந்த எருசலேமின் அனுபவம். அல்லேலூயா. அதனால தான் இந்த செருபாபேல் முதல் மாதம் முதல் தேதியில அந்த பாபிலோனிலிருந்து, குழப்பமான பாபிலோனிலிருந்து, தாறுமாறான பாபிலோனிலிருந்து, உலகத்தின் சிற்றின்பமாகிய பாபிலோனிலிருந்து, உலகத்தினுடைய சோத்திருக்கிறோம் ஆசாபாசங்களாகிய அந்த சோத்திருக்கிற பாபிலோனிலிருந்து, பாவ சந்தோஷமாகிய அந்த பாபிலோனிலிருந்து இப்படிப்பட்ட எருசலேமுக்கு அவன் புறப்பட்டு வருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் சினிமாவை காட்டி உன்னை மயக்கலாம், இந்த உலகத்தில் சினிமாக்காரன் உன்னை மயக்கலாம், ஏதோ ஒரு விளையாட்டு வீரன் உன்னை அட்ராக்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். சோத்திருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற உன் நண்பன், உலக பிரகாரம் வாழ்கிறவன், அவன் உடுத்துறதும் அவன் போகிறதும் வர்றதும் உனக்கு என்னமோ பெருசாக தெரியலாம். ஆனால் அதில் வாதம் இருக்குது, அதில் பிரச்சனை இருக்குது, அதில் அழிவு இருக்குது, அதில் துக்கம் இருக்குது, அதில் வேதனை இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு நீ எருசலேமுக்கு வருவாயானால் அங்கே தான் உண்மையான சந்தோஷம், அங்கே தான் உண்மையான ஆறுதல், அங்கே தான் உண்மையான கர்த்தருடைய கரம், கிருபை. அல்லேலூயா,
அந்த எருசலேம் நம்முடைய சோத்திரிக்கிற வாஞ்சையாய் மாற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியா. ஓ எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை ஏற்றணைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டே, தாய்ப்பறவை தாய்ப்பறவை துடித்திடும் பாசம் கண்டே, தாபாரமாய் சிறகினில் ஆஹா என் எருசலேமே பரம பரம எருசலேமே க்ளோரி பரலோகம் விட்டிறங்குதே. சபாபாபாபா ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தே, சியோன் மலை சீருக்கு சொந்தமானே. மறுபடி ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தே, சியோன் மலை சீருக்கு சொந்தமானே. நீதி தேவன் நிழலடி சிரம் புகுந்தே, நீதிமான்கள் ஆவியில் மருவி நின்றே. மேலான மேலான எருசலேமே மேலான மேலான எருசலேமே பரலோகம் பரலோகம். அந்த எருசலேமை விரும்பி பாடுங்க. மனவாட்டியா அல்லேலூயா ஒலித்திடுதே, பரம எருசலேமே ஓ பரலோகம். சகபதரபா மனவாட்டியா. தேவ பிள்ளைகளே, எருசலேமின் வாழ்வை காண வேண்டுமானால் எருசலேமுக்கு வர வேண்டும். ஒரு கேள்வி, நான் எருசலேமுக்குள் வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, நான் இன்னைக்கு ஒரு 3 விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். எருசலேமில் நீங்கள் வரணும்னு நினைக்கிறது பெருசு இல்லை. யார் வர முடியும் எருசலேமுக்குள்ளே? எருசலேமின் ஆசீர்வாதம் இப்படிலாம் இருக்குது. செருபாபேல் அந்த பாபிலோனை விட்டு எதில் வந்தான்? எருசலேமுக்கு வந்தான். அதுவும் முதல் மாதம் முதல் தேதியிலேயே வந்துட்டான். அப்புறம் பார்ப்போம் இப்புறம் பார்ப்போம் இல்லை. கர்த்தர் புதிய வருஷத்தை கொடுத்துருக்கிறாரு. சோதரர் இனியாகினும் எருசலேமுக்கு அடுத்த வேளை தேடுவோம்னு சொல்லி பாபிலோனை விட்டு அப்படி செருபாபேல் வரப்போய்த்தான் கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலை பார்க்குது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு தேவ கண்கள் உங்களை பார்க்கணும்னு விரும்புறீங்க? பால்கண்ணில் இருக்கிறவங்க, ஆண்டவருடைய கண்ணு என்னை பார்க்கணும், ஆண்டவர் என்னை நடத்தணும் அப்படின்னு விரும்பின சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமாமே. முதல் காரியம், விருத்த சேதனம் பெற்றவனே எருசலேமுக்குள் பிரவேசிப்பான். விருத்த சேதனம் பெற்றவனே அந்த எருசலேமுக்குள் பிரவேசிப்பான். அவன் மேலதான் தேவனுடைய கண்கள் இருக்கும். ஏசாயா 52:1 பாருங்க. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. அப்படியானால் விருத்த சேதனம் இல்லாதவன் என்ற வார்த்தை நான் எடுக்கிறேன். விருத்த சேதனம் இல்லாதவன் உன்னிடத்தில் வர முடியாது. விருத்த சேதனம் பெற்றவர்கள் தான் எருசலேமின் வாசிகள். விருத்த சேதனம் பெற்றவர்கள் தான் அந்த எருசலேமுக்குள் நுழைய முடியும். அந்த விருத்த சேதனம் பெற்றவர்கள் தான் எருசலேமின் வாழ்வை காண முடியும். விருத்த சேதனம் பெற்றவர்களே கர்த்தருடைய கண்கள் அவர்களை காணும். அல்லேலூயா. விருத்த சேதனம் என்று சொல்வது என்ன? பழைய ஏற்பாட்டில் அது குறிப்பாக ஆண்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம். சோத்திரிக்கிறோம். யூதர்களுக்கு, அது ஆண்களுக்கு விருத்த சேதனம். அல்லேலூயா.
ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த விருத்த சேதனம் எப்படி சொல்லப்படுது? நாம எழுத்தின்படி யூதர்கள் அல்ல, நாம் ஆவிக்குரிய யூதர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த விருத்த சேதனம் என்ற வார்த்தைக்கு ரோமர் 2:29 என்ன சொல்லுது? உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். பழைய ஏற்பாட்டில் மாம்சத்தின் நுனித்தோலை எடுப்பது விருத்த சேதனம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அது மாம்சத்தில் உண்டாகிற விருத்த சேதனம் அல்ல, என் இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம். அந்த நுனித்தோல்னா என்ன? நான் சாதாரணமாக சொல்கிறேன், அது அழுக்கு சேர்ற ஒரு இடம். ஆகவே இந்த நுனித்தோல் அழுக்கு தேவையில்லாதது, அப்படி வெட்டி எறுற மாதிரி என் இருதயத்தில் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை நான் இனி செய்ய மாட்டேன்னு அந்த இருதயத்தில் அவைகளை குறித்து நான் வெளியே எடுக்கிறேன் பாருங்க, அதான் விருத்த சேதனம். ஏன்னா இருதயத்தில் தான் பொல்லாத சிந்தனைகள், விண்ணை எண்ணங்கள், யோசனைகள் எல்லாம் இங்கிருந்து தான் உண்டாகுதுங்க. கொலை பாதகங்கள் எல்லா பாவமும் எங்கே தான் உற்பத்தி ஆகுதுங்க? அந்த இருதயத்தில் விருத்த சேதனம். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா விளங்கலையா? இருதயத்தில் விருத்த சேதனம். அதை இன்னும் விளக்கிற பாருங்க. பிலிப்பியர் 3:3 சொல்லுது, ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை ஆயிராமல். பழைய ஏற்பாட்டு விருத்த சேதனம் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறது. அப்போ மாம்சத்தின் மேல் நம்பிக்கை ஆயிராமல் ஆவியிலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். நல்ல கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் சொல்லுங்க, நாங்கள் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து. எதில் ஆராதனை செய்துங்க? மாம்சத்தின்படி எத்தனை தகுதிகள், திறமைகள், எவ்வளவு காரியங்கள், ஆற்றல்கள் நமக்கு இருந்தாலும் அது என் மேன்மை இல்லை. ஆவியிலே தேவனுக்கு ஆராதனை செய்து மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அல்லேலூயா. நாம் ஆவியின்படி தேவனை ஆராதிக்கலன்னு சொன்னா நாம் விருத்த சேதனம் பெற்றவர்கள் அல்ல. ஆவியில தேவனுக்கு ஆராதனை செய்யணும். அந்த புதிய ஆண்டுல ஆவிக்குள்ள வந்துடணும். சில ஆட்கள் சர்ச்சுக்குள்ள இருக்கிறாங்க, அந்த மாம்சத்திலேயே இருக்கிறாங்க, இப்படி வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறாங்க. இங்கே எவன் எழுதுறாரு, இங்கே எழுதலையா, செல்ஃபோன் நோண்டி, அப்படி எதில் இருக்கிற சர்ச்சுக்குள்ளே இருந்தாலும் நீ இன்னும் மாம்சத்துக்குரியவனாக இருக்கிற, நீ ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே வரல. ஒருவன் ஆவிக்குள்ளே இருந்தால் அவன் பாட்டு பாடாமல் இருக்க முடியுமா? ஆராதிக்காமல் இருக்க முடியுமா? இந்த புதிய ஆண்டில் ஒரு தீர்மானம் எடுங்க சார். நான் மாம்சத்துக்குரியவனாக இருக்கவே கூடாது. நான் ஆவியில் தேவனுக்கு ஆராதனை செய்யணும். நான் பாட்டு பாடினாலும் ஆவியில் பாடணும். அல்லேலூயா. ஆராய்ச்சாலும் ஆவியில பாடணும். அப்போ ஆவிக்குள்ள போயிட்டா இந்த உலகம் நமக்கு ஒன்றுமே தெரியாது. யார் பக்கத்தில் நிற்கிறா, யார் வரா, யார் போறா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா என்னங்க? புத்தி உள்ள ஆராதனை குறித்து பவுல் சொல்லுகிற போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ரோமருக்கு எழுதிய நிருபம் 12வது அதிகாரம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அந்த 12 சோத்திரிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனுடைய 1ஆம் வசனம் 2வது வசனத்தை நீங்க பார்க்கும்பொழுது அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இருதயத்தில் ஆராதனை செய்யறதுன்னா என்ன? ஆவியிலே ஆராதனை செய்யறதுன்னா என்ன? நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துடணும். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. உன் படிப்பு, உன் திறமை, உங்கள் வீடு, உனக்கு இருக்கிற சொத்து பத்து, உனக்கு எவ்வளோ ஆள் சப்போர்ட் இருக்கு, அதெல்லாம் மாம்சம். அந்த மாம்சத்தெல்லாம் காட்டிக்கிட்டீங்க சர்ச்சில் உட்காரக்கூடாது. அந்த மாம்சத்தின் மேலே நம்பிக்கை இல்லை, என் படிப்பு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, சோத்ரம் அது நான் மேன்மை இல்லை. ஆவியில தேவனுக்கு ஆராதனை செய்கிற நாமே விருத்த சேதனம் உள்ளவங்க. ஏனென்றால் யோவான் 4:24 சொல்லுது, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்றவங்க ஆவியோடு உண்மையோடு என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். ஆவியிலே அவருக்கு ஆராதனை செய்யணும், ஆவியிலே தொழுது கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
விருத்த சேதனத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தீங்கன்னா தன் மாம்சத்தை குறித்து நிறைய விஷயத்த சொல்கிறார். நீங்கள் வீட்டில் போய் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4 to 16 வரைக்கும் வாட்சி பார்த்தீங்கன்னா, நான் 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டேன், நான் சோதரிக்கிறோம் நியாயப்பிரமாணத்தின்படி நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கிராஸ்லாம் ஒன்றும் கிடையாது, பென்யமீன் கோத்திரத்தில் பிறந்திருக்கிறேன், சோதரிக்கிறோம் சொல்லி தன்னுடைய படிப்பு, தன் ஜாதி, தன் மேன்மை எல்லாத்தையும் அதில் சொல்கிறார். எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வர்றார். சோதரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சன்மார்க்க ஜீவி ஆனால் நீங்கள் பவுலை பார்த்தீங்கன்னா அவன் கிறிஸ்தவர்களை அடிக்கிறான், துன்புறுத்துறான். அது எல்லாத்தையுமே அவன் நியாயப்பிரமாணத்தின்படி நான் செய்கிறேன்னு தான் அதை சொல்கிறான். தோத்திர சன்மார்க்க ஜீவியம் உள்ளவனாக தான் அவன் இருக்கிறான். சன்மார்க்க ரீதியின்படி அவன் குற்றஞ்சாட்டப்படாதவன். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது குற்றமாக கருதப்படுது. சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அப்படிப்பட்ட பவுல் தான் மனம் திரும்பி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17, 18 அப்படிப்பட்ட பவுலை ஆண்டவர் ரட்சித்து அபிஷேகம் பண்ணி அவனை கர்த்தருடைய மாற்றி அவனை ஆவிக்குரியவனா என்ன செய்தாருங்க, மாற்றின பிறகுதான் அவன் சொல்கிறான், நான் விருத்த சேதனம் உள்ளவன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சோதர முழுக்கு ஞானஸ்தானமா, அது பெந்தேகோசக்காரருடைய உபதேசம். பரிசுத்தாவி பெறுவதா, அது பெந்தேகோசக்காரங்கள். அந்நிய பாஷை பேசுறதா, அது பெந்தேகோசக்காரங்கள். அப்படின்னு சொல்லிட்டு சத்தியத்தினுடைய அனுபவங்களை தள்ளி விடுகிறவர்கள் கடைசியில் பரலோகமா, அதுவும் பெந்தேகோசக்காரங்கள் தான் என்ற மாதிரி ஆயிடும். தோத்திரம். சும்மா மாம்சத்தின்படி இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் செய்யணும், அது என்னென்னமோ பேசுறது பாஷை, உனக்கு புரியலன்னா அமைதியாரு, அதை பெரும்படி காத்துரு. நாங்கள் ஆவியிலே கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவங்க, மாம்சத்தில் உனக்கு புரிகிறபடி நாங்கள் ஆராதனை செய்கிறவர்கள் அல்ல. நாங்கள் ஆவியிலே கர்த்தருக்கு ஆராதனை செய்து, சத்தியம் புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு ஆர்சி என்ன சொல்றாங்க, அது எப்படிங்க ஒரு தாய் இல்லாமல் பிள்ளை வந்துச்சா, இந்த பேச்சு வந்தாலே அவங்க எப்படி பேசுறாங்க, நம்மள்கிட்ட மாம்சத்தின்படி பேசுறாங்க. ஏங்க ஜெபம் பண்ணும்போது நீங்கள் என்னமோ பாஷையை பேசுறீங்களே, அது எவனுக்குன்னா புரியுதான்னு கேட்டால் அவங்க எப்படி பேசுகிறாங்க சொல்லுங்க. முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கணுங்க அப்படின்னா, இல்லைங்க நாங்கள் சின்ன வயசில் எங்களுக்கு தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க இன்னும் எதில் பேசுகிறாங்க? தேவனுடைய பிள்ளை அவங்க விருத்த சேதனம் இல்லாதவங்க. சோத்தரிக்கணும். நீங்கள் பவுலை பார்த்தீங்கன்னா, பவுலும் ஒரு ஆர்சி மாதிரி தான். அந்த நியாயப்பிரமாணத்தின்படி சரியாக வளர்க்கப்பட்டிருக்கிறார். ஆனாலும் சோத்தரிக்கிறோம், அவர் விருத்த சேதனை இல்லாதவர் தான் அவரே சொல்றார். அப்படிப்பட்டவர் தான் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து, அப்படிப்பட்டவர் தான் மனம் திரும்பி, அப்படிப்பட்டவர் தான் அபிஷேகத்தை பெற்று, அப்படிப்பட்டவர் தான் கர்த்தருக்காக பிரகாசிச்சார். அல்லேலூயா. உலகத்தார் சொல்றபடி எழுத்தின்படியான அந்த மாம்ச சம்பந்தமான காரியங்களை தள்ளிவிட்டு தேவனுக்கு இருதயத்திலே ஆவியிலே ஆராதனை செய்கிறவர்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. விருத்த சேதனம் பெறாதவன் விருத்த சேதனம் பெற்றுக்கொள்ளுங்கள். விருத்த சேதனம் என்பது என்ன? நாங்கள் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை உடையவர்கள் அல்ல, ஆவியிலே தேவனுக்கு ஆராதனை செய்கிறவங்க. சுமங்கடி உட்காந்துக்கிட்டு சோத்திரம் ஆண்டவரே, நான் அன்றி ஆண்டவரேன்னு சொல்லி நமக்கு தெரிந்த தமிழ் மொழி பேசுகிற ஆட்களாக இருந்தால் அந்த தமிழ் மொழியிலேயே பேசி ஜெபம் பண்ணி சோத்திரிக்கிறோம். அது சம்பந்தமாக நம்முடைய மூதாதையர்கள் சொல்லித்தந்த அந்த ஆராதனைகளை புத்தகத்தில் இருக்கிறத எழுதி வச்சு படிக்கிற கிறிஸ்தவர்கள் அது மாம்சத்துக்குரியவர்கள். ஆனால் நாங்கள் இருதயத்திலே ஆராதிக்கிறவங்க, ஆவியிலே ஆராதிக்கிறவங்க, இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க. அல்லேலூயா. சோத்திரம். ஆகவே அப்போ எருசலேமுக்குள்ள யார் வர முடியும்? விருத்த சேதனம் பெற்றவன் தான் பிரவேசம். அப்போ விருத்த சேதனம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தோத்திரம். அல்லேலூயா. ரெண்டாவது, அதிகாரம் பெற்றவனே பிரவேசிப்பான் எருசலேமுக்குள்ள. அதிகாரம் பெற்றவன். தோத்திரம். நெகேமியா 11:1 பாருங்க. ஜனத்தின் அதிகாரிகள் எருசலேமில் குடியிருந்தார்கள். லிசன் தி வேர்ட். அதிகாரிகள் குடியிருந்தார்கள் எருசலேமில். இந்த எருசலேம் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் சிட்டி. அந்த கேபிட்டல் சிட்டியில் சும்மா வந்தவன் போனவெல்லாம் குடியிருக்க முடியாது. அதிகாரிகள் தான் என்ன செய்ய முடியும்? குடியிருக்க முடியும். அதான் எருசலேம். எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்கள் அதிகாரிகளாகத்தான் இருக்க வேண்டும். சாதாரணமானவர்கள் தலைநகரில் என்ன செய்ய முடியாது?
வாசம் பண்ண முடியாது. அதிகாரம் உடையவர்கள் என்றால் ஆளுகை செய்கிறவர்கள் என்று பொருள். ஆமென். உதாரணமாக உங்களை விளக்கிறது நான் சொல்றேன். நான் அதிகாரம் உடையவனாக இருக்க வேண்டுமானால் ஒரு உதாரணம், மத்தேயு 8:9 பாருங்க. இங்க நூற்றுக்கு அதிபதி சொல்றாரு, நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகர்களும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான். அவன் இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது, நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தாலும் என் அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். எல்லாரும் சொல்லுங்கள், நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தாலும் என் அதிகாரத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். சார், எப்போ தெரியுமா சார் உங்களுக்குள்ள அதிகார கிரியை செய்யும்? நீங்கள் தேவனுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படும் போது நீங்கள் அதிகாரம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். சத்தியம் புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. சிஸ்டர், நீங்கள் தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படலனா உன் பேச்சை எவனும் மதிக்க மாட்டான். நீ அதிகாரத்துக்குரியவனா, நீ சொன்னா 4 பேர் கேட்கணும்னா நீ தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கணும். Under the God's authority. தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறது என்ன? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்பது, அவருடைய வார்த்தைக்கு ஒபே பண்ணுவையானால் உன் வார்த்தையை 4 பேர் மதிப்பான். அதிகார வார்த்தையா இருக்கும் வார்த்தை. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய அதிகாரத்திற்கு நான் கீழ்ப்பட்டிருப்பேன், ஆனால் என் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவர்களும் இருப்பார்கள். இப்ப நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றாரு? நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறேன், அதே நேரம் என் அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அப்ப அதிகாரம் எப்ப எனக்குள்ள ஜெனரேட் ஆகுதுன்னு சொன்னா, நான் எப்ப அதிகாரத்துக்குரியவனா மாறுறேன்னு சொன்னா, நான் தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கணும். கர்த்தர் சொல்றாரா? ஊழியக்காரங்க ஆவியில் நிறைந்த ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்களா? பைபிள்ல ஒரு வார்த்தை சொல்லுதா? நான் கீழ்ப்படுகிறப்பா, கீழ்ப்படுகிறப்பா. சோத்திரம். ஆண்டவர் சொல்றதுக்கு நீ கீழ்ப்படியாம ஆண்டவருக்கு எதிர்த்து நின்று ஆண்டவரை சோதரிக்கிறோம். அவருடைய ஊழியர்கள் மூலமா கர்த்தர் சொல்ற வார்த்தை நீ அலட்சியம் பண்ணிட்டு நீ போற ஆளாண்டா, ஆபீஸ்ல இன்னொருத்தன் கீழே தான் நீ இருப்ப. சோத்திரம். உன் குடும்பமே உன் சத்தத்துக்கு முதல்ல என்ன செய்யாது? கீழ்ப்படியாது. சோத்திரம். உன்னை 4 பேர் ஏறி மிதிச்சுக்கிட்டே இருப்பான், நீ அதிகாரத்துக்கு வர முடியாது. அதிகாரம் எப்போ உனக்குள்ள வரும்? உன் வார்த்தையில் எப்போ அதிகாரம் இருக்கும்? நீ சொன்ன எப்போ நடக்குன்னா, நீ கர்த்தருடைய அதிகாரத்துக்கு கீழே. சத்தியம் புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அதிகாரம் தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழே. சோத்திரம். சிலருக்கு பாருங்க, பாவத்தை தள்ளி போ அப்படின்னு சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை. அந்த பாவத்தை அப்படியே செய்ய சூழ்நிலை. சாத்தானை பார்த்து போ அப்படின்னு சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை உன் கையில். ஒரு ஊழியக்காரு ஒரு பிசாசு ஓட்டுறாரு, தயவு செய்து போயிடு அப்படின்றார். பிசாசு நீ தயவு செய்து போயிடுன்னு சொல்றனா உன் கையில் என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. ஆண்டவர் சொல்றார், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், ஆனால் அவனுக்கு உண்டானது என்னிடத்தில் ஒன்றும். எவ்வளவு அதிகாரமா இருக்கிறார் பாருங்க. சோத்திரிக்கிறோம். இன்னும் சிலருக்கு அசுத்த சிந்தனைகள், இருளின் கிரியைகள், இவைகள் மேல அதிகாரம் சொன்னா போயிடணும். இப்ப இந்த அதிகாரம் எப்ப எனக்குள்ள கிரியேட் ஆனா, நான் தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கணும். கையை தட்டு, நான் தேவ அதிகாரத்துக்கு கீழே இருந்தா என் வார்த்தை அதிகாரமா இருக்கும். அல்லேலூயா. இன்னும் சிலருக்கு உலக வேஷம், உலக காரியங்களில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு ஆளுகை இல்லாம இருக்குது. பிசாசுக்கு உங்களை யாருன்னு தெரியும். நீ ஏற்கனவே உலகத்தினுடைய காரியத்தில் ஊறி போய் ஊருக்கு மாதிரி இருந்தா, நீ சொல்ற எந்த வார்த்தையும் கேட்டு பிசாசு சீர்ச்சினே வீட்டில் உட்காந்து இருப்பான். உன் கையில் என்ன இல்லை? அதிகாரம். ஏன் உங்க கையில் அதிகாரம் இல்லைன்னா, நீ தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழே இல்லை. தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழே இருப்பது என்றால் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது. அதான் தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவங்க எங்க போக முடியாது? எருசலேமுக்குள் போக முடியாது. சங்கீதம் 119:25 பாருங்க. சோத்திரம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, உமது வசனத்தின்படி என்ன செய்யும்? இந்த வசனத்தை நல்லா கொஞ்சம் பாருங்க சார். என் ஆத்துமா மண்ணோடு என்ன செய்திருக்கிறது? நல்லா கொஞ்சம் கவனிங்க. 2 வார்த்தை.
இப்போ சட்டையில் மண்ணு ஒட்டி இருக்குன்னு வச்சுங்க, நல்லா கொஞ்சம் இந்த வேர்டை நல்லா கவனிக்கணும். என் சட்டையில் மண்ணு ஒட்டி இருந்தா ஒதுர்னா அந்த மண்ணு போயிடும். ஆனால் சட்டையே மண்ணில் இருந்துச்சுன்னா, நான் சொல்கிறேன் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். வேர்டு ரெண்டு டிஃப்ரென்ஸை சொல்கிறேன். மண்ணு என் சட்டையில் ஒட்டியிருந்தா உதறினா போயிடும். ஆனால் என் சட்டையே மண்ணில் இருந்துச்சுன்னா, இங்கே அவர் என்ன சொல்றாருன்னா, சோத்தரிக்கிறோம், மண்ணு என் ஆத்துமாவில் ஒட்டியிருக்குன்னு சொல்லலை, என் ஆத்துமா மண்ணோடு. சார் உங்களுக்கு இந்த வேர்டு புரியுதா சார்? ஒட்டி இருக்கிறது அப்படின்னா நான் ஒன்றித்து விட்டதுன்னு அர்த்தம். எப்படி அதிகாரம் கிரியை செய்யும்? மண் என்பது உலகம், மண் என்பது பாவம், மண் என்பது சிற்றின்பம், மண் என்பது உலகத்துக்கு அடுத்தது. அந்த உலகத்துக்கு அடுத்தவைகளிலே நானே விழுந்து போய் கிடக்கிறேன். எப்படி அதிகாரம் எனக்குள்ள கிரியை செய்யும்? கொஞ்சம் வச்சு பாருங்க. மண்ணு ஆத்துமாவில் ஒட்டி இருந்தா பரவாயில்ல, ஆனால் ஆத்துமா எதோடு ஒட்டி இருக்குது? என்ன உயிர்ப்பிய ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டில் இந்த சத்தியம் உங்களுக்கு விளங்குதா? நீங்கள் அதிகாரத்துக்குரியவர்களாய் மாற வேண்டுமானால் மண்ணுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது. உலகத்துக்கு உங்களுக்கு என்னவே இருக்கக்கூடாது, சம்பந்தம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில உலகம், பிசாசு, மாம்சம் ஒட்டி கொண்டல்ல, அவைகள் இவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. அவங்களால அதுல இருந்து வெளியே வர முடியல. ஒரு வாலிப தம்பிங்க உட்காந்து என்ன வேணா பிரசங்கம் கேட்கிறான், அவன் போய் செய்யறதையே தான் செஞ்சுன்னு இருக்கிறான். காரணம், மண் அவன் மேல ஒட்டி இல்லை, அவன் எதுக்குள்ள கிடக்கிறான்? மண்ணுக்குள்ள கிடக்கிறான். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நான் வார்த்தையில் பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் வாலிபர் தங்கச்சி, வாலிப தம்பின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். உன் மேல சிறையிருப்பு வராதபடி பாரு. சோத்திரிக்கிற மண்ணை ஆண்டவரை எடுத்து விடுங்க. இந்த இப்போ ஒட்டி இருந்தா நீயே உதறலாம், ஆனா இப்ப உன்கிட்ட ஒட்டி இருக்கிற மண்ணு உதறனா கர்த்தர் தான் உனக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவைகள் உதறினாலும் அது போகாது. ஆகவே தேவ சமூகத்தில் வாங்க, ஆண்டவரே, தாவீதை போல கதறுங்க, ஆண்டவரே என் ஆத்துமா மண்ணோடு என்ன செஞ்சிருக்கு? ஒட்டி இருக்கு உங்க வசனத்தினால். அதுக்கு தான் வசனத்தை கேட்கணும். இந்த கரை எப்ப நீங்கன்னா வசனம் கேட்க 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 கேட்க, வசனத்தை படிக்க படிக்க படிக்க, வசனத்தை வாயால சொல்ல சொல்ல, வசனத்தை அறிக்கை செய்ய கையை தட்டு. பால்கனி இருக்கிறவங்க கர்த்தருடைய வசனத்தை உன் இருதயத்துக்குள்ள கொண்டு வந்து அதை வாயால சொல்லி வார்த்தையால சொல்லும் போதுதான் அப்பதான் நீங்க விடுதலையா மாற முடியும். நீங்க ஜெபம் கூட அதிகாரமா ஜெபிக்க முடியும். இயேசு இந்த உலகத்தில் பிரசங்கம் பண்ணும்போது அதிகாரமுடையவர் என்ன பண்ணாரு? பிரசங்கம் பண்ண. காரணம், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், ஆனால் அவனுக்கு உண்டானது என்னிடத்தில் ஒன்றும் அப்படின்னு சொல்றவங்க வேர்ட்ஸ் தான் அத்தாரிட்டியா இருக்கும். அல்லேலூயா. அதிகாரம் பெற்றுக்கொள்ள வேண்டிய மனிதன் மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக பணம், பொருள், செல்வாக்கு, எந்த நேரமும் வேலைக்கு போறேன். என்ன சார், எப்போ பார்த்தாலும் ஜெபமா? அவர் வேலைக்கு போயிட்டங்க. ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட நீ போன ஆண்டு இடமே கொடுக்கல. அவர் உனக்குள்ள செயல்படுறதுக்கு நீ விட்டுவே இல்லை பிரதர். இடையில ஒரு 1.5 மணி நேரம் ஆனா அதுல நீ 1008 சாக்கு போக சொல்லி என்ன பாஸ்டர் பண்றது, எனக்கும் வர ஆசைத்தான் தோத்திரம். ஆனா நான் சொல்லும்போது அப்படிங்களா பிரதர்னு கேட்பான். ஆனா என் உள்ளத்துக்குள்ள மத்தாப்பும் பொரியும் பறக்கும். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், பீடத்தில் தான் பேசுவேன். இங்கே கீழே பேசும்போது நான் சிரிச்சுக்கிட்டேன், அப்படிங்களா பிரதர்னு சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு அது மட்டும்தான் தெரியும் என் உள்ள எவ்வளோ வேதனைப்படுது. நாடா இது இன்னும் என்ன நான் பிரசங்கம் பண்ணுவேன், நான் இன்னும் என்ன சொல்லுவேன் அப்படின்னு எனக்குள்ள வேதனையும் கஷ்டமும் தான் உண்டாகும். தேவப்பிள்ளை, எனக்கே அப்படி இருக்குமானால் உன்னை உண்டாக்குனர் உன்னை குறித்து என்ன சொல்லுவார்? சும்மா இந்த 2025 அதே சொல்லிட்டு போக பார்க்காதீங்க. கர்த்தர் ஏதாகின உன்னை செய்யும்படி அவருடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. 3வது ஒன்று சொல்கிறேன். இந்த எருசலேமுக்குள்ளே யார் போவாங்க தெரியுமா? இந்த எருசலேமுக்குள் யாரால் போக முடியும் தெரியுமா? சோத்திரிக்கிறோம். நெகேமியா 11:2 பாருங்க. ஆனாலும் எருசலேமில் குடியிருக்க மனப்பூர்வமாய் சம்மதித்த மனுஷர்களை அல்லாமல் மனுஷர்களை எல்லாம் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? வாழ்த்தினார்கள். எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்கள். எருசலேமில் குடியிருக்க
சோத்திரிக்கிறோம். மனப்பூர்வமாய் சம்மதித்த மனுஷர்களை எல்லாம் ஜனங்கள் வாழ்த்தினார்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பாபிலோன் சிறைப்பட்டு போனாங்களே, சிறைப்பட்டு போன எல்லா யூதர்களும் எங்கே வரல? அவன் அந்த ஊரில் 70 வருஷம் இருந்துட்டான்ல, அந்த ஊர் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டான்ல, நாங்கள் இங்கேயே இருந்துடுறோன்னு ஒரு சிலலாம் அங்கேயே இருந்துட்டான். எங்கே வரல? அவங்களுக்கு விருப்பமே இல்லை. அந்த ஜாலி இங்கே அங்கே போனால் மறுபடியும் சர்ச்சுன்னுவான், பைபிள் ஒன்றுவான், அதெல்லாம் கூட்டுன்னு கிடப்பான். இல்லைங்க, நாங்கள் இங்கே இருந்துடுறேங்க. அப்போ யார் எருசலேமுக்கு வந்தானா? நான் வரேன். கட்டாயப்படுத்தி எருசலேமுக்குள்ள வந்துட முடியாது. மனப்பூர்வமாய் சம்மதிக்கிறவர்கள் எருசலேமுக்குள் வர முடியும். கையை தட்டின பால்கல்ல, மனப்பூர்வமாய், பாட்டம் ஆஃப் ஹார்ட், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. எருசலேமில் குடியிருக்கிறவர்கள் அங்கே குடியிருக்க மனப்பூர்வமாய் சம்மதித்தார்கள். இன்னைக்கு சர்ச்சுக்கு நீங்கள் மனப்பூர்வமாக ஆராதிக்க வந்திருக்கீங்களா? அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, என்னமோ எழவோ வந்து தொலைணுமே. சர்ச்சுக்கு வரலன்னா ஏதாவது ஒன்று எசக்க பசக்க ஆகிடும். பயந்துக்குனே சில வேலை வருவாங்க. நீ சர்ச்சுக்கு வரனால தான் அங்கே உத விழுந்தது, இங்கே உத விழுந்துன்னு அதுக்கு தப்பிக்கிறதுக்கு, எஸ்கேப் ஆகிறதுக்கு வருது. அவங்க உண்மையிலே அவங்களுடைய இருதயத்தில் சம்மதம் இருக்கா? அது கூட நான் பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணத்தில் உனக்கு சம்மதமானு கேட்போம். உனக்கு சம்மதிக்கிறியா? இந்த மாப்பிள்ளை, இந்த பொண்ணு தோத்திரம். அந்த மாதிரி ஆவியானவரோடு இணைய ஆண்டவருடைய சமூகத்தில் வர்றதுக்கு உனக்கு முழு சம்மதமா? சம்மதிச்சவங்க. அப்போ அந்த சோத்திரம், அந்த எருசலேம், அந்த பாபிலோன்லேருந்து வந்தவங்கள எல்லாருமே வந்துடல, மனப்பூர்வமாய் சம்மதித்தவர்கள். அதில் சம்மதித்தவர்கள் ஒருவன் தான் செருபாபேல். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். நான் வரேன். இன்னும் செருபாபேல் யார் தெரியுமா? யார் தெரியுமா? ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செருபாபேல் எங்கேயே பிறந்தவன் அப்படின்னா, ஸ்தோத்திரிக்கிறோம், மத்தேயு 1:12 பாருங்க. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு, எப்படிங்க? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு தான் சலேத்தியேலுக்கு அவன் பிறந்தான். அவன் பிறந்ததே எங்கே தான் பிறந்தான்? சொல்லுங்க. அவன் எருசலேமில் இருக்கும்போது அங்கே அம்மா அப்பா போனாங்க, அங்கே அந்த ஊரில் தான் பிறந்தான். அவன் பிறக்கும் போது எதை தான் பார்த்தான்? பாபிலோனை தான் பார்த்தான். அவன் பிறக்கும் போது எருசலேம் என்னன்னு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்டவனுக்குள்ள எப்படி இந்த எருசலேமுக்கு போய் வைராக்கிறான்? அவருடைய பெற்றோர்கள் அவனை அப்படி வளர்த்துருக்குறாங்க. டே, நம்ம இந்த ஊர் ஆள் இல்லடா, நாங்கள் செஞ்ச பாவத்தினால இங்கே வந்துட்டோம். எருசலேம் எப்படிப்பட்ட நகரம் தெரியுமா அப்படின்னு பெற்றோர்கள் சொன்ன அந்த ஆவிக்குரிய அனுபவம் மட்டும்தான் அவனுக்கு. அனுபவமே ஒன்றும் இல்லை, அந்த கேட்டே அவனுக்குள்ள வைராக்கியம். எனக்கு இது வேண்டவே வேண்டாம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதனால தான் கர்த்தர் பார்க்க அந்த ஊர்லயே பிறந்தா இருந்தாலும் அவனுக்கு அந்த ஊர்ல நாட்டம் இல்லை, என் மேல தானே இவன் நாட்டமா இருக்கிறான்னு சொல்லி கர்த்தருடைய கண்கள் அவன் மேல் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல அவர்களில் மாயக்காரர் யாரும் இல்லை. தாங்களே விரும்பி எருசலேமுக்கு குடியிருக்க சம்மதித்தவர்கள் மனமாற ஒப்பு கொடுத்தார்கள், மனதார ஒப்பு கொடுத்தார்கள். இன்றைக்கி பெற்றோருடைய கட்டாயத்தினால சர்ச்சுக்கு வர்றது, கல்யாணத்துக்காக ஞானசானம் எடுக்கிறது, சில காணிக்கை கொடுக்கும்போது கூட நம்மளுக்கு ரெண்டாக வரும்ல அப்படின்னு நினச்சிக்கினே கொடுக்கறது கூட முழு சம்மதமாக இல்லை. கர்த்தர் என்ன ஆசை வச்சிருக்கிறார்? என் வாழ்க்கையில் இருக்கிறது எதுவுமே எனக்குரியதல்ல, அவரிடத்திலிருந்து வாங்கி அவருக்கே அதை கொடுக்கிறேன்னு கொடுக்கிறது. கல்லறைக்காக சபைக்கு வர்றது, சர்ச்சில் அங்கத்தினராக இருந்தால் 4 விஷயத்துக்கு ஏதாவது பயன்படும் என்பதற்காக சபைக்கு வர்றது, ஏதோ ஒரு உலக காரியத்தை மனதில் வைத்து சபைக்கு வருகிறது அல்ல. எனக்கு ஜீவனை கொடுத்த, எனக்கா ரத்த சிந்தின, என்னை வாழ வைக்கிற என் ஆண்டவர் மேல உள்ள அன்பினால நான் மனதார கர்த்தரை துதிக்கிறேன்னு வராங்க பாருங்க, அவங்கதான். அல்லேலூயா. ஒரு முறை இவர்களை குறித்து
எரோமியா கூட சொல்றாரு, இவைகள் எல்லாம் கண்டிருந்தும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே ஒழிய முழு இருதயத்தோடு என் பக்கம் என்ன செய்யல, திரும்பல. இதெல்லாம் மனமாற சர்ச்சைக்கு வர ஆள் கிடையாது. சர்ச்சைக்கு வந்தா கூட இன்னும் முழு இருதயத்தோடு என்ன செய்யல, அவங்க திரும்பல. சர்ச்சைக்குள்ள வந்தாலும் அவங்க ஒரு நோக்கத்தோடு தான் சர்ச்சைக்கு வராங்க. வாலிப தம்பி, தோத்திரம், நீ ஆண்டவரெல்லாம் நீ ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. செக்கு வச்சிருவார் உனக்கு தோத்திரம். நீ மைண்டில் பெரிய தோத்திரம். வாலிப தங்கச்சி, நீ பெரிய பிளான் போட்டு நம்ம ஏசுனாத சும்மாடு சொடலக்கா மாதிரி எண்ணிடாத. நீ என்ன நினைக்கிற, என்ன இன்டென்ஷனுக்காக சர்ச்சைக்கு வரலாம் எல்லாருக்கும் தெரியும். அம்மா அப்பாவை குள்ளா கவுத்துற மாதிரி, பாஸ்டரை குள்ளா கவுத்துருவோன்ற மாதிரி நீ ஆண்டவரில் கவுத்துற முடியாது. மனம் மாறுகிறவருக்கு அவர் மனம் மாறுகிறவராக இருப்பார். புனிதருக்கு அவர் புனிதராக இருப்பார். உன் ஜவலாடு, உன்னுடைய சோத்தரிக்கிற எல்லாம் இந்த குறுக்கு புத்தி கிறுக்கு புத்திலாம் நீ வேற எங்கேயா வச்சுக்க, கிழிச்சு எடுத்துருவார் ஆண்டவர். அதெல்லாம் இங்கே வேவாது. எங்கேயாவது போய் சிக்கிக்கு நின்றுட்டு இருப்ப. தோத்திரம் எல்லாருக்கும் சொல்கிறேன். தோத்திரம் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது முழு சம்மதமாய், கர்த்தர் தான் எனக்கு வேணும்னு முழு சம்மதமாய். ஹல்லேலூயா. பைபிளில் போட்டிருக்குது, இந்த ஆட்கள் வந்தாங்களே, எசரா 7:13 அர்த்த சாஸ்திரா என்ன கூறினார் பாருங்க. அவங்க தான் அவங்கள ரிலீஸ் பண்ணுறார். பாபிலோனில் இருந்த அவங்கள எருசலேமுக்கு போகிறது ரிலீஸ் பண்ண ராஜா யாருங்க? அர்த்தசாஸ்திரர். அந்த அர்த்தசாஸ்திர ராஜா என்ன சொன்னார் பாருங்க, நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரில் லேவியரிலும் உன்னோடு கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாய் இருக்கிற யாவரும் போகலாம். உனக்கு இஷ்டம் இருந்தால் நீ எருசலேமுக்கு போ. நான் எல்லாரையும் போகணும்னு சொல்லலை. உனக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா நீ எங்கே போ. அதுதான் ராஜாவுடைய சொல்லிட்டு சொல்றாரு என்று நம்மாலே உத்தரவாகிறது. ஒரு 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 ஜியோ ஆர்டர் ஒன்று இஷ்யூ பண்ணுறான். யாரையும் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போகாதீங்க. எனக்கு எருசலேம் போக சம்மதம்னு தெரிவிக்கிறவங்கள நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, இதுக்குள்ளே என்ன அர்த்தம்? அப்போ சம்மதம் இல்லாமல் அதுக்குள்ளே இருந்தவனும் இருக்கிறான். நீங்கள் என்ன இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டில் நான் சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபிக்க போகிறீங்களா? நான் சொல்லி சொல்லி நீங்கள் ஊழியர் செய்ய போகிறீங்களா? நான் சொல்லி சொல்லி உங்களை வேதம் வாசி வைக்கணுமா? நான் சொல்லி சொல்லி நீங்கள் பரிசுத்தத்துக்குள்ளே வரப்போகிறீங்களா? இல்லை நீங்களாவே மனப்பூர்வமாக அதை செய்ய போகிறீங்களா? நான் சொல்லி செஞ்சால் 4 நாள் செய்வீங்க. ஆனால் நீங்கள் மனப்பூர்வமாக செஞ்சால் ஆயுள் காலம் முழுவதும் உங்களால் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, மனப்பூர்வமாய் போக சம்மதித்தவங்க. ராஜா அப்படி சொல்லிட்டாரு. நீங்கள் வீட்டில் போயிட்டு எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 16 - 19 வாசி பாருங்கள். இந்த மனப்பூர்வமாய் போக சம்மதிச்சாங்க பாருங்கள். அந்த ஒரு குரூப்பு, அந்த லேவியர் ஆசாரியர் ஜனங்கள், அவங்க கையில் மனப்பூர்வமாய் போக சம்மதித்த லேவியர் ஆசாரிடத்தில் காணிக்கை, பொன், வெள்ளி, ஆராதனைக்குரிய பனிமுட்டுகள் சோதரிக்கிறோம். அந்த ராஜா அவருடைய 7 மந்திரிகள் கையில் கொடுத்து அந்த போக சம்மதிச்சாங்க பாருங்க. அவங்க கையில் அதெல்லாம் கொடுக்குறாரு. இதெல்லாம் அந்த எருசலேம் தேவாலயத்திலிருந்து நேபுகாத்நேச்சார் சிறையாக கொண்டு போனோம். அந்த பனிமுட்டுகள் திரும்ப இந்த ராஜா எடுத்து என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. வெள்ளியை கொடுக்குறாரு, பொண்ணை கொடுக்குறாரு, காணிக்கை கொடுக்குறாரு. இதில் ஒன்று, நீ சம்மதித்து நடந்தா உன் கையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. 3 விஷயம். விருத்த சேதனம் பெற்றவன் உள்ள போவான். அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் உள்ள போவாங்க. மனப்பூர்வமாய் என்ன செய்தவர்கள்? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, நான் சொல்லிட்டேன் அந்த செய்தியை, உங்கள் இருதயத்தில் அதை ஆழமாக பதிங்க. ஆண்டவரே, இந்த எருசலேமின் அனுபவம் எங்களுடைய அனுபவமாக மாறின ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியா
ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா. ரெண்டாவது ஸ்டான்ஸா போடுங்க. ஆமென் அல்லேலூயா. ஓ ஆமென் அல்லே, ஆமென் அல்லேலூயா. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தே, சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே. நீதி நகரினில் குடி புகுந்தே, சீயோன் மலை சீருக்கு. நீதி தேவன், நீதி தேவன் நிழலடி சீரம் புகுந்தே. நீதி ஆமே. அருமான எருசலமே, வான எருசலமே, பரலோகம் அல்லேலூயா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. glory. ஆமென் ஹல்லேலூயா. சர்வ சங்க சபையின் அங்கமானே, சர்வலோக நடுவினில் அருகில் வந்தே. பரிந்துரைக்கோ இரத்தத்தில் மூழ்கி நின்றே, பரிவாரமாய் தூதர்கள் ஆடி நின்றா. ஆஹா என் எருசலமே, ஆஹா என் எருசலமே, பரலோகம் விட்டிறங்குதே. அழகான அல்லேலூயா. ஆமென். பரம எருசலமே, glory. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. glory glory. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாக நீ சொன்ன எல்லா நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்க கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்ததுனால ஆண்டவரே, அவன் மேலே நீர் கண் வைத்தது போல எங்கள் மேலே நீர் கண் வைத்து நோக்கி நீர் ஆதரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துற ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சோதர இந்த சத்தியத்தை ஆவியானவர் ஏவுதலின்படி உங்களுக்கு ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பிள்ளைகள் அந்த வார்த்தையில் அவர்களுக்குள்ள கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும், அவளை உணர்த்திக்கிட்டே இருக்கட்டும், அவர்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்க ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்துறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சத்தத்தை உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம், மாரநாதா. 3 முறை இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு அந்த முதல் மாதமா இருக்கிற ஊழியத்துக்குரிய காணிக்கை ஒரு சின்ன பல்லவியை பாடும் பொழுது அந்த காணிக்கை நம்ம எப்போது எடுக்கிறது வழக்கம். ஒருத்தர் பால்கனிக்கு போயிடுங்க, ஒருத்தர் கீழே போயிடுங்க. பிரைஸ் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ. மறுபடியும் இந்த ஒரு பல்லவியை மட்டும் பாடுவோம். பரம எருசலமே, பரலோகம் விட்டிறங்குதே. அழகான ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் அல்லே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரம எருசலமே, பரம ஸ்தோத்திரம். அழகான அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சத்தமா ஒரே குரலா சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும், அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயத்தை கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை. அல்லேலூயா.